ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு கோச்சர் இருக்கிறார். நம்மை உருவாக்குற ஒரு கோச்சர் இருக்கிறார். யுத்த நாளுக்காக நம்மை பழக்குவிக்கிற ஒரு கோச்சர் இருக்கிறார். நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே, போகிற இடத்திலே கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ட்ரைனிங் மட்டும் எடு, நீ காத்து மட்டும் இரு, நீ உன்னை விட்டு கொடுத்துட்டே இரு, நீ உருவாக்கி கொண்டே இரு. ஜெயத்திற்காக நீ எங்கும் போராட வேண்டியதில்லை. ஜெயத்தை நானே உனக்கு வாங்கி தருவேன். இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், வெற்றி என்கிறது உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்படாத ஒன்று அல்ல. இல்லை என்றால் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று தடுமாறுகிறது அல்ல. உலகத்திலே இருக்கிற விளையாட்டிற்கு வெற்றி என்கிறது கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற ஒரு பெரிய தடுமாற்றம், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அது எப்படி வேண்டும் என்றாலும் நடக்கலாம். வெற்றியாகவும் முடியலாம், தோல்வியாகவும் முடியலாம். ரெண்டுக்குமே எதிர்பார்த்துட்டு இருக்கணும். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ ரெண்டையும் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. வெற்றியையும் தோல்வியையும் நீ எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நீ என்னுடைய பிள்ளையாய் நடந்தால் வெற்றி என்கிறது நிச்சயம். வெற்றி என்கிறது நிச்சயம். அது நியமிக்கப்பட்ட ஆகிவிட்டது. கர்த்தர் அதை வைத்து விட்டார். நம்புறவங்க கரங்களை முழுவதுமாய் தட்டி ஆமென்.